இயல்பாக நம்முடைய ஆற்றலை எங்கிருந்து எடுத்துக்கொள்கிறோம்? எதுலேருந்து நம்ம சந்தோஷத்தை வாங்குறோம்? எதுலேருந்து நம்பிக்கையை வாங்குறோம்? எதுலேருந்து உற்சாகத்தை வாங்குறோம்? எதுலேருந்து பலத்தை வாங்குறோம்? கண்ணை மூடிட்டு என்ன சொல்லுவோம்? ஆண்டவர்கிட்ட இருந்தான் அப்படிம்போம். ஆனால் இங்கிருந்து பார்க்கல அப்படி எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. சரி, சந்தோஷமா இருக்கீங்களா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பிய பட்டணம் கொடுக்கணும். பட்டணம்ங்கிற வார்த்தை கொடுக்கணும். இப்போ நாகப்பட்டினமா நாகப்பட்டினமா? பட்டினம், ரைட்டா? மதராச பட்டினமா மதராச பட்டணமா? தமிழ் இலக்கியத்துல பா போட்டு இட்டு வந்துச்சுன்னா, பட்டினம்னு வந்துச்சுன்னா அந்த நிலப்பகுதியில கடல் இருக்குதுன்னு அர்த்தம். ஹார்பர் சிட்டி, கடல். காவிரி பூம்பட்டினம், அங்க என்ன இருக்கு? கடல் இருக்கு. மதராச பட்டினம், அங்க என்ன இருக்கு? கடல் இருக்கு. மதுரை பட்டணம், பட்டணம்னா அங்க என்ன கிடையாது? கடல் இல்லை. அப்ப எந்த எழுத்து முக்கியம்? இப்ப கவனிங்க, பிலிப்பியருக்கு எழுதுற நிருபத்துல என்ன சொல்றாரு பவுல்? என்ன சொல்ல வர்றாரு? பிலிப்பு பட்டணம். இப்ப இதுல என்னையா இருக்கு? ஒரு வாசகனுக்கு அதுல செய்தி இல்லைன்னா அதை ஏன் எழுதணும்? எங்க கோடு போட சொன்னேன்? பட்டணம். இந்த வாக்கு தத்துவத்துல கோடு போடுறதை நீங்க மாத்திக்கணுங்கிறதுக்காக தான் சொல்ல வரேன். ஒவ்வொரு வார்த்தையுமே முக்கியம், ஒவ்வொரு எழுத்துக்களும் முக்கியம். ஏற்கனவே 3 வாரங்களுக்கு முன்பாக ஒரு வேத பகுதியை வாசித்தோம். பிலிப்பு செசரியா கிராமங்களில் இயேசு கிறிஸ்து நுழைந்த போது ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினார். ஏன் செசரியா பட்டணத்திலும் பிலிப்பு பட்டணத்திலும் என்ன இருந்தது? ராஜாவை வழிபடுகிற வழக்கம் வந்துச்சு. அப்ப அந்த இடத்துல போய் நின்றுதான் என்ன கேட்கிறாரு? பிலிப்பு செசரியா. போன தடவை சிசேரியன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? செசரியாவை பத்தி சொல்லிட்டேன், எதை சொல்லலை? பிலிப்பு சொல்லலை. ராஜாவை வழிபாடு செய்கிற ஸ்தலம் உள்ள பட்டணம். அங்க போய் தான் நின்று சொல்றாரு, ஜனங்கள் என்ன யாருன்னு சொல்றாரு. அதற்கு சீஷர்கள்ல சீமோன் பேதுருடைய பதில் என்ன? நீர் எங்களுடைய ராஜா. அதை தான் அவர் என்ன சொல்றாரு? நீங்க தான் ஏசப்பா அப்படி சொல்லல, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிறிஸ்துனா கிங், அனாயிட்டட் கிங், ராஜா அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீர் தான் எங்களுக்கு ராஜா. அதுதான் அங்க சொல்றாரு. சரி, இதனுடைய அப்ளிகேஷன் என்ன? இதனுடைய நடைமுறை என்ன? இன்றைக்கும் என்ன பண்றாரு? ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, அப்பா உனக்கு யார் ராஜா? பிலிப்பு பட்டணம் வந்து ராஜா இருக்கிற இடம். பிலிப்பு பட்டணம் எல்லாவித வசதிகளும் உள்ளது. எழுதிங்க, எல்லாவித வசதிகளும் உள்ள ஒரு பட்டணம். என்னென்ன மாதிரி வசதி? அன்னைக்குமே சாலை வசதி இருக்கும், அன்னைக்குமே வந்து மின்சாரம் கிடையாது, ஆனால் சாலை வசதி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும், தண்ணீர் வசதி நல்லா இருக்கும், குடியிருப்புகள் நல்லா இருக்கும். ஏன் பிலிப்பு பட்டணத்துல இதெல்லாம் ஏன் நல்லா இருக்கும்? அங்க ராஜா இருக்கிற இடம், அங்க ராஜா இருக்கிற இடம். இப்ப பிலிப்பியர் பட்டணம் எழுதிட்டார் இல்லையா? பிலிப்பியர் பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் எழுதிட்டாரு இல்லையா? இப்ப 2வது அதிகாரம் வாங்க. குடியிருப்புன்னு எங்க வருதுன்னு பாருங்க. பிலிப்பியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன தோணுது நம்மளுக்கு? என்ன தோணுது? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில். ஏன் அங்க அப்படி எழுதுறாருன்னா 2 காரியங்கள் இதை எழுதும் பொழுது நடந்துச்சு. என்னன்னா, இந்த பிலிப்பு பட்டணத்திலே போய் குடியுரிமையை வாங்க வேண்டும் அப்படின்னு உலகம் ஃபுல்லா இருந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? விரும்புனாங்க. இன்னைக்கு எப்படி அமெரிக்க விசாவை விரும்புறாங்களோ, ஒரு நகர்ப்புற பகுதிக்கு குடியேறணும் அப்படின்னு எப்படி விரும்புறாங்களோ, அல்லது யூரோப்புன்னு எப்படி விரும்புறாங்களோ, அப்படி அந்த பிலிப்பு பட்டணத்தை சுற்றி இருந்த மக்கள் எல்லாமே பிலிப்பு பட்டணத்துல போய் என்ன பண்ணிடணும்? குடியேறிடணும். இந்த எண்ணம் யாரையும் பாதித்தது? யாரையும் விட்டு வைக்கல. யாரையும் விட்டு வைக்கல. பிலிப்பு பட்டணத்துல இருக்கிற விசுவாசிகளையும் இந்த எண்ணம் என்ன பண்ணல? விட்டு வைக்கல. பிலிப்பு பட்டணத்துல போய் குடியேறணும்னா நிறைய படிக்கணும், பிலிப்பு பட்டணத்துல போய் குடியேறணும்னா நல்ல உத்தியோகம் செய்யணும், பிலிப்பு பட்டணத்துல போய் குடியேறணும். நீ பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க, பிலிப்பு பட்டணத்துல போய் நீ என்ன பண்ணணும்? குடியேறணும். அதை லட்சியமா வச்சு
கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, வாழ ஆரம்பிக்கிறாங்க. தேமாவை சொன்னதுக்கு முக்கியமான காரணம் அதுதான். 2 கனெக்ஷன் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது ஒரு சாரார் தேவனுக்காக வைராக்கியமா இருந்ததினாலே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் சேவிப்போம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் பின்பற்றுவோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு ராஜா, வேறு எவரையும் நாங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், வேறு சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், அவரையே பின்பற்றுவோம் அப்படின்னு உண்மையுள்ள சில விசுவாசிகள் என்ன பண்ணாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக பிலிப்பு பட்டணத்துல ஏற்கனவே இருந்தவங்க, பிலிப்பு பட்டணத்துல குடியிருந்தவங்க வைராக்கியமா என்ன பண்ணாங்க, வாழ்ந்தாங்க. ஆகையினாலே அவர்களுடைய குடியுரிமை அரசாங்கத்தினால் ரத்து செய்யப்பட்டது. ரெண்டாவது, அவர்களுடைய சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்பட்டது. ஏன்? இயேசு கிறிஸ்துவை இவர்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எவரையும் என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எம்பரர் வர்ஷிப், ராஜ வணக்கம் செய்ய மாட்டோம். அப்படிங்கிறதுனால ஒரு கிறிஸ்தவத்தில் ஒரு உண்மையுள்ள பிரிவு பாதிக்கப்பட்டனர். கிறிஸ்தவத்துல ஒரு உண்மையுள்ள பிரிவு என்ன சொல்றாங்க, பிலிப்பு பட்டணத்துல போய் என்ன பண்ணோம், குடியேறும். நல்ல பைபிளை படி. எதுக்கு? பிலிப்பு பட்டணத்துல போய் குடியேறணும், நல்ல ஊழியம் செய்ய, அப்போதான் ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பார். எங்கே போய் குடியேறணும்? பிலிப்பு பட்டணத்துல போய் குடியேறணும். ஆண்டவர் நல்ல தேடு, அப்போதான் நீ என்ன பண்ணணும், பிலிப்பு பட்டணத்துல போய் குடியேறலாம். இப்போ இந்த 2 சாராரையும், இந்த 2 சாராருக்கும் ஒரு மெசேஜ் தரார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில். இப்போ இந்த 2 கேட்டகரிக்கும் புரியும். ஏற்கனவே துன்பப்பட்ட கேட்டகரி, இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதினால், ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவதனால் தங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அரசுடைமையாக்கப்பட்டு அகதிகளாக, ரைட், அகதிகளாக அந்த நாட்டிலே அகதிகளாக குடியுரிமைக்கு பறிக்கப்பட்டவர்களா அவங்க நம்பிக்கை இல்லாம வாழ்றாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்றாரு, நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு, பரலோகத்துல இருக்கு, அதனால கவலைப்படாதீங்க. மற்றபடி கிறிஸ்தவத்தை தவறாக புரிந்து கொண்டு இந்த உலகம் எனக்கு வேணும், அந்த உலகத்தை ஆதாயம் பண்ணுவதற்காக இயேசு எனக்கு வேணும்னு வாழ்றவங்கள்ட்ட என்ன, மறுபடியும் அவங்களுக்கு ஒரு இதே இதுல ஒரு மெசேஜ் சொல்றாரு, நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு, பரலோகத்துல இருக்கு, இங்க என்ன, இங்க எல்லாம் ஒன்றும் கிடையாது, அதை ஃபோக்கஸ்டா இருக்காது. அப்போ இந்த வசனத்தை வச்சுட்டு யாருமே வீடு கட்டக்கூடாதுன்னு போதிக்கக்கூடாது. என்ன சொல்ல வராருன்னு பார்க்கணும். நம்முடைய குடியிருப்பு எங்க, அங்க பரலோகத்துல இருக்குனால இங்க வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? அப்படி சொல்லிட்டாங்களா? அப்படி சொல்லல. நோக்கத்தை எங்க வைக்கணும், பரலோகத்துல வைக்கணும். இப்ப புரியுதா? பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு என்ன பண்றாரு, போதிக்கிறாரு. எப்படி போதிக்கிறாரு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறதுன்னு போதிக்கிறாரு. ஏன் அப்படி போதிக்கிறாரு? 2 சாரார் அங்க இருந்தாங்க. 20 வாசிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர என்ன பண்ணிட்டு இருக்கோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு, பரலோகத்தில். அங்கிருந்து கிறிஸ்து என்னும் இரட்சகர், கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் வர என்ன பண்ணிருக்கோம், எதிர்பார்த்து. அப்ப எதிர்பார்ப்பை எங்க வைங்க, ஆண்டவர் மேல வைங்க. ஆண்டவர் என்ன தராரு, அது இல்லை எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு எங்க வைக்கணும் சொல்லுங்க. கல்யாணம் பண்ணா என்ன கிடைக்கும், கல்யாணம் பண்ணா என்ன கிடைக்கும்னா உனக்கு ஒரு மனைவி கிடைப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? கல்யாணம் ஆனா உனக்கு ஒரு கணவன் கிடைப்பார். பொம்பளை பிள்ளைங்க என்ன சொல்லக்கூடாது, நீ கல்யாணம் பண்ணினா அப்ப நிறைய செலவு பண்ணலாம், அப்பா அம்மா உனக்கு ஒண்ணுமே என்ன பண்ண மாட்டாங்க, 10 ரூபா கொடுத்துட்டு 10 கேள்வி கேட்பாரு. ஆனா நீ திருமணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ராஜ்யம் தான், இஷ்டத்துக்கு என்ன பண்ணலாம், செலவு பண்ணலாம். அதுக்காகவா திருமணம்? அதுக்காகவா? உண்டாரு என்ன பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாங்க, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்படின்னா என்னன்னா, கிறிஸ்டியானிட்டி என்னன்னா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கொடுக்கப்பட்ட அந்த குமாரனை பெற்றுக்கொண்டீங்களா? நான் சொல்ல புரியுதா? அப்படின்னா கிறிஸ்தவம் என்ன, இப்ப டிஃபைன் பண்ணுங்க. கடவுளிடத்திலிருந்து ஒன்றை பெறுவது அல்ல, கடவுளையே எனக்குள் பெறுவது. புரியுதா? இப்ப இதோட சம்பந்தப்பட்டு பாருங்க, சர்ச்சை நடக்கிறது எதுவுமே எதேர்ச்சி கிடையாது. இதோட சம்மந்தப்படுத்தி பாருங்க. இயேசு கிறிஸ்து போனதுனால உனக்கு என்ன கிடைச்சதுன்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், இயேசுவையே என்ன பண்ணேன், பெற்றுக்கொண்டேன்.
இதுக்கு முன்னாடி நடக்கிறது ரட்சிப்பல்ல. பவுல் குதிரையிலிருந்து கீழே விழுந்தார்ல, ஒரு ஒளி வந்தது, அப்ப ரட்சிக்கப்பட்டாரா? அனனியா கிட்ட போய் ஆண்டவர் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த அப்புறம் ரட்சிக்கப்பட்டாரா? மீன் பிடிக்கிறாரு பேதுரு, வலைய போடுறாரு, ஒன்னும் என்ன பண்ணல, அம்படல. இயேசு கிறிஸ்து வருகிறாரு, வந்ததுக்கு அப்புறம் வலைய ஆழத்துல போடுங்கிறாரு, நிறைய மீன் பிடிக்கிறாரு. மீன் படல் அமிலத்தக்கதாக மீன்களை பிடிக்கிறாரு. இப்ப போட்ல யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்கார். நிறைய என்ன பண்றாரு? மீன்களை பிடிக்கிறாரு. அது ரட்சிப்பா? நல்லா யோசிச்சு சொல்லணும். நான் பாவியான மனிதன், என்னை விட்டு நீங்க என்ன பண்ணணும்? தூரம் போகணுங்கிற. அது வரைக்கும் ரட்சிப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்து படகுல இருந்தார். இயேசு கிறிஸ்து வார்த்தைக்கு என்ன பண்ணார்? வேலை நிமித்தமாக கீழ்ப்படிந்தார். இதை கேட்டோம்னா நல்ல வருமானம் கிடைக்கும். உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். கிடைச்சிச்சா இல்லையா? கிடைச்சிச்சு. அது ரட்சிப்பா? இல்ல. இயேசு கிறிஸ்து வந்தது பிற்பாடு என் பொருளாதாரம் உயர்ந்தது, ஒரு அற்புதம் எனக்கு நடந்தது, அதெல்லாம் ரட்சிப்பு இல்ல. நான் என்ன சொல்றேன், போன வாரமே அதை சொல்லியிருப்பேன். அதுக்கு அடுத்தது என்ன நடந்தது? நான் என்ன பண்ணல, அந்த அனுபவத்தை கொஸ்டின் பண்ணல. இப்ப பிலிப்பு சபையில என்ன மாதிரி விசுவாசிங்க இருந்தாங்க, அந்த அனுபவத்தை கொஸ்டின் பண்ணல. இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் நான் இயேசு கிறிஸ்துவை எனக்கு அறிமுகமான பிற்பாடு கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஒரு வாழ்வில், ஒருத்தருடைய வாழ்வில எப்படி வேணாலும் நுழையலாம். இயேசு கிறிஸ்து எப்ப அவன் வாழ்க்கையில ஆண்டவராக மாறுகிறாருங்கிறத முக்கியம். நான் சொல்றது புரியுதா? ஒவ்வொருத்தர் வாழ்விலும் டிஃப்ரெண்டா நுழைவார். சிலருக்கு வைத்தியராக, சிலருக்கு கஷ்டத்தை தீர்க்கிறார். அதெல்லாம் தப்பு கிடையாது. அந்த அனுபவங்களும் சரி. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவால் தான் நான் உயிரோடு இருக்கிறேன், அதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. அது உண்மை. இயேசு கிறிஸ்துவால் தான் இன்றைக்கு என் தீய பழக்கங்கள் என்னை விட்டு போனது, அதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. அது உண்மை. இயேசு கிறிஸ்துவால் தான் நான் அநேக புது உறவுகளை பெற்றுக்கொண்டேன். உண்மை. அதெல்லாம் உண்மை. அதெல்லாம் உண்மை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வது தான் ரட்சிப்பு. ஒரு மருத்துவர் உங்களுக்கு சமையல் சொல்லி தரலாம். ஒரு மருத்துவர் சிறந்த பாடகராக இருக்கலாம். அப்படிலாம் இருக்காங்களா? இருக்கிறாங்க. ஒரு மருத்துவர் கொஞ்சம் கடன் கூட உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா மருத்துவத்திலிருந்து நீங்களும் நானும் பெற வேண்டிய முக்கியமான பிரதான விடயம் என்ன? நான் என்ன பண்ணணும்னா ஈழாகணும். அதுதான் முக்கியம். கிறிஸ்து எதற்காக வந்தார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பாவம் போச்சா? தேவன் கூட இருந்தார்னா தேவனாக தானே இருப்பாரு. தேவன் கூட இருந்தார்னா, ஒரு நாள் மறந்தாதீங்க, தேவன் கூட இருந்தார்னா தேவனாகத்தான் இருப்பார். அப்படின்னா என்னை கட்டுப்படுத்துகிற இடத்தில் தான் அவர் இருப்பார். எங்க அப்பா என்னோட நட்போடு பழகுகிறார். அதனால நாங்க 2 பேரும் சேர்ந்து தியேட்டருக்கு போக முடியுமா? நட்போடு பழகினாலும் அவர் யார் எனக்கு? அப்பா. மாதிரி இலக்கண பிழைகள் இருக்கும், நம்ம அதை சொல்ல வரல. அப்ப நட்போடு இருக்கிறார் எங்கப்பா, உண்மை. அதுக்காக 2 பேரும் சேர்ந்து எங்கே போக முடியாது? படத்துக்கு போக முடியாது. 2 பேரும் சேர்ந்து இல்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. நட்போடு தானே இருக்கார். என்னன்னா அன்பாகவே இருக்கிறார் தேவன். அவர் என்னோடு இருக்கிறார். அப்படின்னா என்னோடு இருக்கிறார்னா என்ன அர்த்தாச்சு? என்னை கட்டுப்படுத்துகிறவராக தானே இருப்பார் அவரு. அவருடைய பிரசன்னம் என்னுடைய வாழ்வில எல்லா இடத்தையும் என்னை பாதிக்குமா இல்லையா? ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். கடன்னு சில வசனங்களை வாசிப்போம். இப்ப சப்ஜெக்ட் என்ன? தீம் என்ன? குடியிருப்பு. தீம் என்ன? குடியிருப்பு. இப்ப எப்படி நான் இந்த த்ரெட்டு கொண்டு போறேங்க பார்த்துக்கணும். அடுத்து ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சுவேன். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? அங்கிருந்து இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வர காத்து கொண்டிருக்கிறோம். பிலிப்பு பட்டணத்திற்கு அதை எழுதுறார். ஆபிரகாம் அப்படிங்கிற ஒருத்தர் பழைய ஏற்பாட்டில் கூடாரம் போட்டு வாழ்றார். கூடாரம்னா டெம்பரவரி டென்ட். ஏன் கூடாரம் போட்டு வாழ்கிறார்? பெரிய செல்வந்தனாக இருந்தும் அவர் ஏன் கூடாரம் போட்டு வாழ்கிறார்னா, உலகத்துல ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. நாங்கள் இங்கே தற்காலிகமாக இருக்கிறோம், எங்களுடைய குடியிருப்பு எங்க இருக்கு அப்படிங்கிற செய்தியை உலகத்துக்கு சொல்வதனாலே கல் வச்சு ஒரு வீடு என்ன பண்ணாங்க? கட்டினாங்க. அந்த இடத்துல செட்டில் ஆனாங்க. ஆனால் ஆபிரகாம் என்கிறவர் நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆதியாகமம் 12:8 வாசிங்க. அவன் யாரு? ஆபிரகாம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு முன்பாகவும் ஆயி தனக்கு கிழக்காகவும் இருக்க
கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கூடாரம், பலிபீடம் ரெண்டுலையும் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கூடாரம் போடுறாரு, அப்புறம் கர்த்தருக்கு என்ன பண்றாரு, ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. பெத்தேல் அப்படிங்கிறத எதை பார்க்கறதுக்கு போடுறாரு, பெத்தேல். இப்ப என்ன கவனிங்க, இப்ப எங்க டிக்ஷனரி போங்க. பெத்தேலுங்கிற வார்த்தைக்கு டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா தேவனுடைய வீடு. எபிரேய மொழியில பெத் அப்படின்னா என்னது, வீடு. இப்ப கவனிங்க, பெத் லெஹம் அப்படின்னா, லெஹம்னா அப்பம், பெத் லெஹம் அப்படின்னா அப்பத்தின் வீடு. பெத் சாயிதா வாசிருக்கீங்களா, பெத்தானியா. பெத்துனா என்னது, வீடு. ஏல் அப்படின்னா தேவன். தானியேல் அப்படின்னா தேவன் என்னுடைய நியாயாதிபதி. எசேக்கியேல் அப்படின்னா தேவனுடைய பேரை பின்னாடி வச்சிருக்காங்க. ஏல் அப்படின்னா ஏலோகமுடைய சுருக்கம். தேவனுடைய வீடு தனக்கு முன்பாக இருக்கும்படி ஒரு கூடாரத்தை போட்டான். எத்தனை பேருக்கு புரியுது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு வரலாற்றை பதிவு செய்யும் பொழுது அங்க ஒரு பாடம் நமக்கு இருக்கிறனால தான் என்ன பண்ணியிருக்காரு பதிவு. இங்க என்ன பாடம் இருக்கு, ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் வந்து என்னுடைய கூடாரம் அல்ல, தேவனுடைய வீடு தான் கூடாரம். எத்தனை பேருக்கு புரியுது? எங்க போனாலும் அந்த மனுஷன் வந்து அந்த நிலப்பரப்பை தனக்கானதான் மாற்றி கொள்வான். நான் சொல்ல புரியுதா? காலேஜ் போனாலும் சரி, புதுசாக போகிறவங்க கவனிங்க, காலேஜ் போனாலும் சரி, புதுசாக ஒரு வீட்டுக்கு போனாலும் சரி, அந்த நிலப்பரத்தோடு ஃபெமிலியர் பழகணும். அதை எனக்கானதான் என்ன பண்ணணும், மாற்றணும் அப்படின்னு நினைப்பானா இல்லையா? அதான் மனிதனுடைய இயல்பு. இங்க இவன் என்ன நினைச்சான்னா, நான் எங்கு சென்றாலும் என் கூடாரத்தை எடுத்துக்கொண்டு எங்கு போனாலும் எனக்கு முன்னாடி யார் இருக்கணும், தேவன் இருக்கணும். இதுக்கு அடுத்த அதிகாரத்துல பாக பிரிவினை நடந்து லோத்துங்கிறவர் போறார். ஆபிரகாமுடைய இனத்தான் பாக பிரிவினை பிரிச்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான், புறப்பட்டு போறான். ஆதியாகமம் 13:12 ஏற்கனவே பார்த்தோம். பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி தனக்கு கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணான், தொழுது கொண்டான். தொழுகையையும் ஆபிரகாமின் கூடாரத்தையும் பிரிக்கவே முடியாது. கவனிங்க, லோத்துன்னு ஒருத்தன் இருக்கான், அவனும் விசுவாசி தான். ஆனா 13:12 வாசிங்க. ஆபிரகாம் கானான் தேசத்துல என்ன பண்ணான், லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான, அதாவது ஆத்துக்கு அருகான, நல்லா புரிஞ்சுக்கணும், யோர்தானுக்கு, அந்த யோர்தான கோடு போடுங்க, யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்கள்லாம் கோடு போடுங்க. ஆபிரகாம் எங்க இருந்தாரு, கரெக்டா சொல்லணும், போனதுல சொல்லுங்க, 12:8. மலைக்கு போனார்னா என்ன அர்த்தம், அது அவருடைய சாய்ஸ். அது ஆபிரகாமுக்கு பட்டணத்துக்கு போக தெரியாதா? ஆபிரகாம் எங்க போனாரு, நம்மளும் வாசிட்டு எல்லாரும் மலைக்கு போகணுமா, நீ வீட்டை காலி பண்ணிருங்க, என்ன சொல்ல கவனிங்க. கான்டெம்பரரி மெசேஜ் என்ன வருவோம். ஆபிரகாம் கானான் தேசத்துல என்ன பண்ணான், குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு, அதாவது ஒரு ஆற்றுக்கு அருகான சமபூமியில் உள்ள, எல்லாம் சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்றீங்க இதுல மெசேஜ் இருக்குங்க எனக்கு அப்படின்னு. அவன் மலைக்கு போனான். கடவுள் இங்க 2 பேருடைய அட்ரஸ சொல்ல வரல, ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. ஆபிரகாம் மலைக்கு போனான். அங்க போனாதான் பலிபீடத்தை கட்ட முடியும், அங்க போனாதான் தொழுது கொள்ள முடியும். எனக்கு அதுதான் முக்கியம், பலிபீடம் இருக்கிற இடத்துல என் கூடாரம் போடுவேன். இவன் என்ன பண்றான், ஒரு நாகரிகம் வந்து எப்படி இருக்குன்னா, ஆற்றங்கரை பக்கத்துல தான் அமையும். சிவிலைசேஷன் எங்க வரும், நவநாகரிகம் எங்க வரும், ஆற்றங்கரை அருகில தான் செட்டில்டு சிவிலைசேஷன் இருக்கும். சிந்து நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், புரியுதா, வைகை நாகரிகம். கவனிங்க. அப்ப இவன் லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். டக்குன்னு சொல்லுங்க, சோதோமை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், டக்குன்னு சொல்லுங்க. பாவம் நிறைந்த, ஏன் அங்க பாவம் நிறைந்துச்சு, நவநாகரிகங்களால் நிறைஞ்சிருந்துச்சு. வேற பாவம் நிறைந்த நகரம், வேற செழிப்பான நகரம், ரொம்பவும் செழிப்பான, மோசமான பாவமும் கேவலம் இருந்துச்சு. எங்க போறாரு, எங்க வாசம் பண்றாரு, சமபூமியில் உள்ள பட்டணங்களிலே வாசம் பண்றாரு. யோர்தானுக்கு அருகான இடத்துல பார்த்தாரு. இவரை எப்படி சூஸ் பண்றாரு பாருங்க. இந்த சமபூமின்னா என்ன அர்த்தம்னா, வேலை சம்பந்தமான, அங்க கோடு போடுங்க. ஏன்னா ஆடு அங்கதான் நல்லா மேய்க்க முடியும்.
சமபூமின்னா என்ன அர்த்தம்னா டேபிள் லேண்ட். ஆடு நல்லா மேய்க்க முடியும். என்ன பிரச்சனைனா கவனிங்க, என்ன கவனிங்க, இது ஒரு பெரிய மலைக்கு ஆடை ஓட்டிட்டு போனோம்னா அந்த மலை இடுக்குகளில் இருக்கிற மிருகங்கள் என்ன பண்ணுவோம், எதை வேட்டையாடும்? சங்கீதம் 23 உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால டேபிள் லேண்ட்ல தான் என்ன பண்ணுவாங்க, மேய்ப்பாங்க. பொதுவாக ரிஸ்க் இல்லாத இடம் என்னது? டேபிள் லேண்ட், சமபூமியில தான் மேய்ப்பாங்க. இவனுக்கு ஏராளமான ஆடுகள் இருந்ததுனால இந்த இடத்துக்கு போனா நம்மளுக்கு வேலைக்கு நல்லதான்னு பார்க்கறான். ஏன் யோர்தானுக்கு அருகே உள்ள சமபூமியை தெரிந்து கொண்டான்? அந்த இடத்துக்கு போனா வேலைக்கு நல்லதா. நிறைய ஆடு மாடுகள் இருக்கு. நான் சொல்றதெல்லாம் நீங்க 12, 13 வாசிங்கனாலே புரியும். வீட்டுக்கு போய் வாசிங்க. அங்க வேலைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லாமே எனக்கு நவ நாகரிகங்களோடு இருக்கும். என் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு யார் நம்பினா? ஆனா அங்க என்ன இருந்துச்சு? சோதோமுக்கு நேரா போட்டுட்டான். சோதோம் அழிக்கப்பட்டது. யோகத்தினுடைய குடும்பமும் சேர்ந்து அழிக்கப்பட்டதுதான். சோதோம்லேருந்து வெளியே வந்தாலும் அப்படி வெளியே வந்த மாதிரி தெரியல. லோத்தின் மனைவி உப்பு தூணானால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு தெரியும். புரியுதா? நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? கரெக்டா போயிட்டு இருக்கோமா? லோத்து எங்க போட்டான்? பட்டணங்களில். எதுக்கு அருகான பட்டணங்களில்? யோர்தானுக்கு அருகில் உள்ள சமபூமியில் உள்ள பட்டணங்களில். பழைய ஏற்பாடு எப்படி வாசிக்கணும்னு தெரியுதா? இங்க ஏதாவது வாக்குத்தத்தம் வந்துச்சா? பயங்கரம் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சா? அப்படிலாம் வரல. சமபூமி. அவர் எங்க போனாரு? ஆபிரகாம் எங்க போனாரு? மலைக்கு. மலைக்கு போயினா என்ன அர்த்தம்? அது அவருடைய விருப்ப தேர்வு. ஆபிரகாமுக்கு ஆடு மாடுகள் ஜாஸ்தி இருந்துச்சா? இவனுக்கு ஜாஸ்தி இருந்துச்சா? வேலை எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், பொறுப்புகள் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். இதன் நடுவிலே நம்முடைய தேர்வுகள் சரியா இருக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? இதன் நடுவிலே ஒரு பலிபீடத்தை கட்ட முடியுமா? பெத்தேல்னா என்னன்னு சொல்றேன். ஆதியாகமம் 35:15. தேவன் தன்னோட பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று. இது மட்டுமே ஒரு டாபிக். இது மட்டுமே 1 hour ஆகும். இப்ப சொல்லுங்க, பெத்தேல்னா என்ன? பெத்தேல்னா தேவன் பேசுகிற இடம். அப்படி ஆபிரகாம் மலைக்கு போய் கூடாரம் போட்டாருன்னா பெத்தேலுக்கு ஏற்ற மாதிரி போடுறாருன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தை எனக்கு எங்க கிடைக்குதோ அங்கதான் கூடாரம் போடுவேன். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப நானே சொல்றேன்னா இதை பைபிள்ல இருக்கா? நான் இன்டர்பிரேட் பண்றேன்னா பைபிள்ல இருக்கா? பைபிள்ல இருக்கதான் இன்டர்பிரேட் பண்றேன். ஒரு கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போகிறார். எங்க போடுவார்? அத எங்க கிடைக்குமோ அங்க என்ன பண்ணிடுவாரு? கூடாரத்தை என்ன பண்ணிடுவாரு? எல்லாம் சொல்லுங்க. பெத்தேலுக்கு மேற்காக, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. பூமியில எப்படி வாழணும்? சூப்பர், 100 மார்க். புரியுதா? நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. இங்க எப்படி வாழணும்? யோர்தானுக்கு அருகே உள்ள. அப்படியே கனெக்ட் பண்ணுங்க. நீங்களே சென்னைக்கு மிக அருகே பிளாட் வாங்குவோமா இல்லையா? வாங்கணும். அது செங்கல்பட்டா இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. சென்னைக்கு அது வேற மாவட்டம், இது வேற மாவட்டம், ஆனா மிக அருகே. அங்க போய் உட்காந்து எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. பக்கத்துலயே ஒரு சர்ச் இருந்தா சொல்லுங்க. நீ கூடாரம் போடுறதுக்கு முன்னாடியே எங்க பெத்தேலுக்கு ஏற்ற மாதிரியே போடும். புரியுதா? இப்போ நான் சொல்ல முடியுமா உங்களுக்கு? கரெக்ட், குழம்பக்கூடாது. பக்கத்துலேயே ஒரு சர்ச்சில் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னா நான் சொல்ல முடியுமா உங்களுக்கு? நீங்கள் தான் கூடாரம் போட்டிங்களே, அப்படி அதுக்குன்னு அப்படி வாழ முடியுமாங்க? அதான் பைபிள் அப்படி தாங்க இருக்குது. நீ படிக்க போனினாலும் வேலைக்கு போனினாலும் பெத்தேலுக்கு ஏற்ற மாதிரி கூடாரம் போடும். அது இந்த சர்ச்சு கிடையாது, நான் அப்படி சொல்லலை. ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு ஆடு மேயுது. அந்த ஆட்டுக்கு பின்னாடியே போனீங்கன்னா மேய்ப்பனுடைய வீட்டை கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அதை அடையும் போகும்போது மேய்ப்பனுடைய வீட்டை. ஆடு யாரு? யாருடைய குடியிருப்பை காட்டும்? மேய்ப்பனுடைய குடியிருப்பை காட்டும். இப்போ நீங்கள் ஆடான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் ஆடான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? என் பின்னாடியே வந்தீங்கன்னா இறை பிரசன்னம் உங்களுக்கு தெரியும். என் வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? இறை பிரசன்னம். தேவனுடைய கூடாரம்னா சர்ச்சு கிடையாது. என்னை க்ளோஸாக என்னை ஃபாலோ பண்ணீங்கன்னா தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்பதையும் இறை பிரசனத்திற்கு உங்களை வழி நடத்தி கொண்டு போவதாக இருக்கணும் என் வாழ்க்கை.
அப்பதான் நான் யாரு? ஆடு. உன்னத பாட்டு 1:8. நிறைய பேருக்கு உன்னத பாட்டுல மெசேஜே கிடைக்கிறது இல்லை. ஏன் கிடைக்கிறது இல்லைன்னா படிக்கிறது இல்லை. உன்னத பாட்டு ஏன் வைக்கலான்னு உன்னத பாட்டு புக்கை ஏன் பைபிளில் சேர்த்தானோ ஒரு டிஸ்கஷனே நடந்துகிட்டு இருக்கு. உன்னத பாட்டு 1:8. ஒரே காரியத்தை திரும்ப 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 நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம்னா பைபிளில் திரும்ப 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 அதானே எழுதப்படுதுன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் மெசேஜ் என்ன கிடைக்குது? ஏறத்தாழ ஒன்று தான் வருது. அப்போ என்ன அர்த்தம்? கடவுள் மறுபடியும் மறுபடியும் அதை தான் என்ன பண்ணுறாரு? பேசி வச்சிருக்கிறார். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடும். ஆஹா, என்ன வசனம்! எத்தனை பேருக்கு வந்து மெசேஜ் கிடைக்குது? எத்தனை பேர் உங்க பிள்ளைகளை மேய்ப்பனுடைய கூடாரத்தில் விட போறீங்க? மேய்ப்பனுடைய கூடாரம் இறை பிரசனத்துல என்ன பண்ணணும்? விடணும். ஆனா யாரை தொடர்ந்து போவது? அப்பா மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது, இருந்ததே கூடாது. அம்மா மாதிரி இருக்கக்கூடாது. நீ சர்ச்சுக்கு போகணும், நீ பைபிள் படிக்கணும். சொல்லுங்க, லீடிங் பை எக்ஸாம்பிள் எது ஒர்க் அவுட் ஆகும்? எந்த லீடர்ஷிப் ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க. உதாரணங்களின் மூலமாக உதாரணங்களாய் மாறி வழி நடத்துவது, அதுதான் வேலை செய்யும். நான் நிறைய எழுதுனதுனால பிள்ளைங்க எழுத படிக்கிறது ஈஸியாக பக்கத்துல வந்து உட்காந்துங்க, சொல்லாமே உட்காந்து. அது ஒன்று தான் சொல்கிற மாதிரி இருக்கு என்கிட்ட. உங்களுக்கு புரியுதா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ என்னை பின்பற்றினால் என் பக்கத்தில் உள்ளவன் கத்தட்ட வந்துடுவானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் அதை கேட்டுக்கிறேன் என்னையவே. உன் மாடல் யார்? உன் மாடல் ஒரு நடிகை அப்படின்னா அது எங்கே போய் முடியும்? நரகத்தில் போய் முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அங்கே தான் போய் முடியும். யாரை பின்பற்றுகிறாங்களோ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது மேய்ப்பனுடைய வீட்டுக்கு என்னை கொண்டு செல்லுமா? யாருடைய காலடிகளை நான் பின்பற்றுகிறோம்? என்னுடைய குட்டியை எங்க கொண்டு போய் விட போறேன்? என் குட்டி எங்க கொண்டு போய் விட போறேன்? மேய்ப்பனுடைய இடத்தை கண்டுபிடிச்சாதான் என் குட்டியை கொண்டு போய் என்ன பண்ண போறாங்க? மேய்க்க போறேன். நல்லா இங்க பத்திரமா மேயும், பத்திரமா மேயும். இப்ப மேய்ப்பனுடைய இடத்த, இவ்வளவு பெரிய இடத்துல எப்படி கண்டுபிடிக்கிறது? எங்க மேய்ப்பர்கள், ஒழுங்கான மேய்ப்பர்கள் ஆட்டை தான் பின்பற்றி போகணும். இப்போ என்ன சொல்றேன், நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு பாருங்க. என்னை பின்பற்றுவதன் மூலமாக மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவன் அடையாளம் ஒருத்தர் கண்டுக்க முடியுமா? அவருடைய கூடாரத்துக்கு என்னுடைய காலடிகள் போகுமா? என்னுடைய காலடிகள் அவருடைய கூடாரத்துக்கு நேரம் எப்பயும் போனாதானாங்க கரெக்டா ஃபாலோ பண்றவங்க எங்க வருவான்? எத்தனை பேருக்கு புரியுது? கல்குலேஷன் புரியுதா? பிலிப்பு பட்டணத்துல இருக்கிற விசுவாசிகள் என்ன சொல்றாங்க? நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? அங்கிருந்து இரட்சகர் வர காத்திருக்கிறோம். இங்க குடியிருந்தாலும் என்னுடைய கால்நடைகள் மேய்ப்பனின் கூடாரத்துக்கு தான் போகணும். ஆபிரகாம் மாதிரி நான் எங்க போடணும்? மலைக்கே போனாலும் சரி, கரடு முரடான பகுதிகளில் நான் வாசம் செய்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கை கஷ்டமுள்ள ஒரு இடத்துல, நவநாகரிகம் இல்லாத ஒரு இடத்துல நான் இருந்தாலும் சரி, பஸ்ஸே ஓடலையா, அங்கதான் வீடை பார்க்க போறேன். நான் யோர்தானுக்கு அருகே அப்படி கூடாரம் போட்டுறாதீங்க. சமபூமியா இருக்கு, அப்படி கூடாரம் என்ன பண்றாதீங்க, போட்டுறாதீங்க. அப்படி கூடாரம் போட்டீங்கன்னா சோதமுக்கு எதிராக போட வேண்டியது இருக்கும். சோதம் அழிக்கப்பட வைக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? பிரபஞ்சத்தின் மேல ஆசையை வச்சிடாதீங்க. இது அழிக்கப்பட வைக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை போல நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். லோத்தை போல என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? காலத்திற்கு பிலிப்பு விசுவாசிகளே 2 கேட்டகரி இருந்தாங்க. உங்களுடைய காலடிகளை பின்பற்றி இன்னொரு நபர் மேய்ப்பனுடைய கூடாரத்துக்கு வர முடியுமா? உங்களுடைய காலடிகளை பின்பற்றி மேய்ப்பனுடைய கூடாரத்தை நீங்க கண்டுபிடிச்சி உங்க பிள்ளைகள் குட்டியை கொண்டு போய் கரெக்டாக விட்டீங்களா? நல்லா யோசிச்சு நல்லா. நீ சிலரை பின்பற்றணும்னா சபையிலேருந்து வெளியே போக நேரிடும். கண்ணலை மூடும். நம்ம ஜெபிப்போம்.